இப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருஷத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை அருளி செய்வீராக, கிருபைகளை அருளி செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய பேரை மேன்மைப்படுத்தும்படியாக நான் செபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் அப்படியே செய்ய போகிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே, எக்காலத்திலே, அக்காலத்திலே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். அப்ப அதன்படி கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். கர்த்தர் அநேகரை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். யாரை கூட்டி சேர்ப்பார்? வசனத்திலே நாங்கள் பார்த்த வண்ணமாய் நொண்டிகள், முடவர்கள், ஏலாமல் போனவர்கள், ஐஸ்வர்யவான்களுக்கு திறக்கப்பட்ட சபைகள் ஏராளம் உண்டு. ஆனால் ஏழைகளை நிராகரிக்கிற சபைகள் தான் அதிகமாக. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களை போல தரித்திரத்துக்காக இந்த பூமியிலே அவர் மண் உருவெடுத்தார். அவர் வந்தில்லை என்று சொன்னால் நான் இந்த நாளிலே ஜீவனோடு கூட இருக்க முடியும். அது போலதான் நான் நம்புகிறேன், நாங்கள் யாருமே இருக்க சாட்சிகளை நாளிலே நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அந்த கிருபை நம்மை தாக்கி கடந்த வருஷம் முழுவதுமாய் நம்மை நடத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நம்மை நிராகரிக்கிற பொழுதிலும், எல்லாரும் நம்மை உதாசீனப்படுத்துகிற பொழுதிலும், சந்தர்ப்பத்திற்காய் மாத்திரம் நம்மை தேடுகிற பொழுதிலும், தேவைக்காய் மாத்திரம் நம்மை அண்டி வருகிற பொழுதிலும், அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண, யாரை கண்காண? உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், பூமியில இருக்கிற 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள், அத்தனை ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் சாதாரணமானவர்கள், நாங்கள் அசாத்தியமானவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிற விதம் வேறு. ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்து ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார், ஆண்டவரே நாங்கள் அடிமையா இருக்கிறோம், வேதனையா இருக்கிறோம், துக்கப்படுகிறோம், எங்களை விசாரிப்பார் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை. டெய்லி ஒரே சாப்பாடு, காலையில இருந்து நைட்டு வரை ஒரே வேலை, வரவரைகளுக்கு அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களை நோக்கி பாரும் என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவி கேட்கப்பட்டது. அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவர் அழைத்து வந்தார். ஆனால் ஆண்டவர் மோசேயை சொல்லி அனுப்புகிறார், நீ போய் சொல், என்னுடைய ஜனங்களை எதுக்கு அனுப்புகிறோம் சொல்லி. யாத்ராகமம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? யாத்ராகமம்ன்றது வேதாகமத்தில் உள்ள 2வது வாசிச்சிருக்கீங்களா? அப்ப எதுக்காக ஆண்டவர் மோசேயை சொல்றார், போய் பார்வோனிடத்துல கேட்க முடியாது. எதுக்கு? என் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து போக போகிறேன் அப்படியே சொன்னார். என்ன சொன்னார்?
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போனது எதற்காக? செழிப்பாய் வாழ்வதற்காக அல்ல, ஆராதிக்கும்படி. நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2025வது வருஷத்திலே யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழு நேரங்களை நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பீர்கள். உங்களுக்கு என்ற கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறார். ஆனா டைரக்டா அங்க போய் சேர முடியாது. போக முடியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக 8 ஜாதிகளோடு கூட அவர் யுத்தம் பண்ண வேண்டியதாக சில வருஷங்களுக்கு முன்பதாக அந்த 8 ஜாதிகள் யார், அந்த ஜாதிகளுடைய சுபாவங்கள் என்ன, அந்த ஜாதிகளுடைய கொள்கைகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கேட்ட அநேக ஜாதிகள் இப்பொழுது நம்மோடு கூட இல்லை. அந்த ஜாதிகள் மடக்கடிக்கப்பட்டு போனார். போன லாஸ்ட் 29ஆம் தேதி பேசின செய்தி ஞாபகம்? போன வருஷம் பேசின செய்தி ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கு? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பின்பதாய் சொல்கிறேன். அப்ப 8 ஜாதிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்குள் போய் சேர்கிறதுக்கு 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கடக்க வேண்டியதாக இருந்தது. அந்த 40 வருஷங்களுக்குள்ளே அவர்கள் தேவனை பலமுறை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை குற்றப்படுத்தினார்கள். அவர்கள் நிமித்தமாய் தேவன் அவர்களுக்கு அனுப்பினதான மோசேயை குற்றப்படுத்தினார்கள். இதன் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் வனாந்திரத்திலே மரித்தும் போனார்கள். மாத்திரமல்ல, தலைவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஜனங்களின் நிமித்தமாய் மோசே மரித்து போனார். மரித்தது நிமித்தமாய் யோசுவா தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டியதாயிற்று. அதற்கு பின்பதாக 40 வருஷங்களும் கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினூடாகவும் அக்கினி ஸ்தம்பத்தினூடாகவும் ஜனங்களை அவர் நடத்தினார். அவரோடு கூட இருந்தார். அதே போல தான் எங்கோ வளர்ந்து வாழ்ந்த நம்மை கர்த்தர் ஒரே குடும்பமாய் இணைத்து பல வருஷங்களாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். என்னையும் உங்களையும் சேர்த்து கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கண்காண நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திரும்ப போகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. இருக்கிறதா? இருக்கிறது. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம எங்க உட்கார்ந்து இருக்கோம்? ஆராதனை, புது வருஷ ஆராதனை. எத்தனை பேர் நம்ம மைண்ட் இருக்கு, யார் யார் நம்ம விஷ் பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு. நாம எதுக்கு அடிமையா இருக்கோம்? யாரோ நம்மளுக்கு சொல்லணும், நியூ இயர்னு சொன்னா தான் வருமா புது வருஷம், இல்லைன்னா வராது. ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் அடிமைகளாக. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மாறும்பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த சிறையிருப்பை திருப்புகிறவருடைய பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமைப்படுத்துவேன். அந்த சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டவருடைய பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்படி திருப்பப்பட்டவர்கள் இந்த 2025வது வருஷத்தில் அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாரும் கிடையாது. திருப்பப்பட்டு இன்னும் சிறையிருப்பிலே இருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்க முடியும். சிறையிருப்பு
ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைகளாக அப்பேற்பட்டவர்களுக்கு இது சாதாரண ஒரு வேத வசனமே ஒழிய இது வாக்குத்தத்தம் கிடையாது. இதுவும் ஒரு வசனம், ஆனால் இது இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம். உண்மையாய் தேவனுடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய சிறையிருப்பை திருப்பிக் கொள்கிறவர்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தும். உலகம், மாம்சம், எகிப்து என்று சொல்லி இன்னும் அதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்குமே ஒழிய அது ஆச்சரியக்குறியாய் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஒரு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசம் எது என்று தெரியாது, ஆனால் அந்த தேசத்தை நோக்கி போய் அவன் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான். ஈசாக்கு அப்பாவுடைய வாழ்க்கை கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய ஜீவனையே பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் இப்போ நான் பெரிய வேலை எதுவுமே செய்யல, தேசாந்திரியாய் நடந்து போகவில்லை, ஆனால் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதற்கு நிமித்தமாய் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய பெயரை யாக்கோபு அவன் ஏமாற்றுக்காரன் தான். எதற்கு ஏமாற்றினார்? புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்வது, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. அப்பா என்ன தொட்டே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்கிறார்? அப்பா நம்மை தொடர்பு, அப்பா தொட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அதனால் நம்ம ஏமாற்று, ஆனால் அவன் ஏமாற்று வெறுங்கையாய் போன பொழுது வரும் பொழுது பரிவாரங்களோடு அதே போல இசைக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவன் அவர் சொன்னபடி எல்லாம் அவன் ராஜாவை இருந்த பொழுது தேவனுடைய ஆலயத்தை விசாரித்தார். யுத்தத்துக்கு போவதற்கு முன்னதாய் தேவனிடத்திலே கேட்டார். யுத்தம் பண்ண பொழுது யுத்தத்துக்கு அவனுடைய சேனையை திரட்டாதபடி கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபித்தார். தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். கர்த்தரை தேடுகிறதில் அவர் உத்தமமாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறதை அன்றி அவனிடத்தில் எந்த ஒரு குற்றமும் இருக்கிறது. அதனால் தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். குடும்பத்தால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு தேவ தரிசனம் நிறைவேறும்படியாய் போனவன் தான் யோசேப்பு. அவனையும் அடிமையாய் கொண்டு போனார்கள். அவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போல, அவன் இஸ்மவேலுடைய சந்ததியாரிடத்தில் விற்கப்படுகிறான். அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்டிலே விற்கப்படுகிறான். அவன் செய்யாத தண்டனைக்காய் சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் கர்த்தருக்கு அவன் மீது ஒரு நோக்கம் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு காலமானாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி அவனுக்கு உயர்த்தினார். அதே போல வாக்குத்தத்தம் ஜனவரி மாசம் நடக்காது, 12 மாசம் எப்ப எதுக்கு 25ஆம் வருஷத்துக்கு 365 நாட்கள் உண்டு. அதில் ஏதாவது ஒரு நாளிலே கர்த்தர் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். அதே போல எஸ்தருடைய வாழ்க்கை தகப்பன் கிடையாது, சித்தப்பாவோடு கூட வளர்ந்தார். அவளும் அடிமையாய் ராஜ அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார். ஜீவனே போனாலும் பரவாயில்லை, ஜனத்துக்காய் நான் நிற்பேன் என்று சொல்லி ராஜாவை பின்பதாய் போனார். ராஜாவின் கண்களிலே அவருக்கு
கருணை கிடையாது. ராஜாගේ අසිරිපිට යන அது කරුණ நிமித்தமாய் அவள் ராஜஸ்திரியாய் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல ஒரு கூட்டமே ரட்சிப்புக்கு ඒ நிறைய. උසස් වුණා විතර නෙවෙයි ජනතාවක් ගැලවීමකට පත්. அதே போல ரூத் ඒ වගේම රුත් உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ඔයාගේ ජනතාව මගේ உன்னுடைய ජනතාව. தேவன் என்னுடைய தேவன் ඔයාගේ දෙවියන් වහන්සේ அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் இல்லாத விதவையாய் இருந்தாலும் தேவனை நோக்கி அவர் நடந்து போனவர். ඒ වගේම එයාගේ ඉසමියා නැති වුණා දෙවියන් වහන්සේ තුල හිටියොත් කියලා. அதன் நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார், ඒ නිසා දෙවියන් වහන්සේ එයාගේ නම උසස් அவரை කළා. ஆசீர்வதித்தார். එයාව ආශිර්වාද කළා. அதே போல அண்ணா ඒ වගේම අහනවා. தன்னுடைய நாச்சியாரினால் வேதனைப்படுத்தப்பட்டார். එයා ගොඩක් දුකටපත් වුණා. பிள்ளை இல்லாதவரே மலடியாய் இருந்தவர். ළමයෙක් නැති වෙලා හිටියා. தேவ சமூகத்தை நோக்கி அவர் போனார். දෙවියන් වහන්සේ ආගමකේ දෙවියන්. அதன் நிமித்தமாய் ඒ නිසා அவருடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කළා. இஸ்ரவேலின் முதலாவது தீர்க்கதரிசியான சாமுவேலை கர்த்தர் அவனுக்கு ඉස්රායේල්ගේ පළමු අනාගත වාක්‍යය හැටියට அதே போல සාමුවෙල් துர்கான் இன்னும் அநேகரை சொல்லிக் கொண்டே போவார். ඒ වගේම ගොඩක් අය කියන්න පුළුවන්. இவர்களை போல கர்த்தர் இந்த 2025வது வருஷத்திலே உங்கள் பெயரையும் பெருமைப்படுத்தும். මේගොල්ලෝ වගේම දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්දේ අපේ නම උසස් කළා. ஹalleluya. தேவன் இவருடைய பெயரை பெருமைப்படுத்தினதனால் தான் அவருடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டது. මේගොල්ලෝගේ නම දෙවියන් වහන්සේ උසස් කරපු නිසා තමයි බයිබලයේ ඉන්නේ. அதே போல தேவன் என்னையும் உங்களையும் பெருமைப்படுத்த வேண்டுமானால் ඒ වගේම දෙවියන් වහන්සේ අපිව උසස් කරන්න ඕන. முதலாவது என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். පළමුව මගේ නම ස්වර්ග රාජ්‍යයේ ලියවෙනවා. பரலோகத்திலே எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளப்படும். ස්වර්ගයේ ලියවෙච්ච මගේ නම අයින් කරන්නේ නැතුව මම බලනවා. அந்த பெயர் கிறுக்கப்படாதபடி காக்க வேண்டுமானால் நான் என்னுடைய உத்தமத்திலே பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருக்க ඒ வேண்டும். නම අයින් වෙන්න ඕන නැත්නම් මම ශුද්ධකමේ හරියට ඉන්න ඕනේ. தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய பெயரை உயர்த்தி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන විදිහට අභිෂේක තුනක් එයා අපේ නම උසස් කරනවා. இதற்கு ஆமென் சொல்லி ඊළඟ කාමෙන් කියනවා. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ඒසාය පුතේ 86 වෙනි පරිච්ඡේදය වශයෙන් நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்பது போல, நான் படைக்க போகிற මම මරන්න යනවා. புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்க போகிறது போல අලුත් මාසය මගේ ඉදිරියේ ඉන්නවා. உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඔයාලගේ පරම්පරාවයි නාමයයි තියෙයි කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. ஹalleluya. ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து இருக்கிறதா நம்முடைய சபையின் தரிசனமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉන්න බලාපොරොත්තු වෙන එක අපි ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉන්න ඉතාමත් ළඟ. அந்த வருகை எப்பொழுது சம்பவித்தாலும் ඒව කවදා සිදු වුණා. அதற்கு முன்பதாய் கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் ඊට இருக்கிறார். කලින් දෙවියන් වහන්සේ අපිට කියපු එක ඉෂ්ට කරන්න යාමක් කරනවා. ஹalleluya. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை මේ ஆசீர்வதிப்பார். වශයෙන් දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද කරනවා. எத்தனை பேர் நம்புறீங்க? කීදෙනෙක් විශ්වාස කරනවා? விசுவாசிப்பனால் எல்லாம் ஆகும். විශ්වාස කරන කියන අතර හැමදේම කරන්න පුළුවන්. ஹalleluya. ஆமென்.